Linear sitting arrangement la video 3. 4 children are sitting in a row. A is occupying the seat next to B but not next to C. If C is not sitting next to D, who are occupying seats adjacent to D? அதான் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா A, B, C, D அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்களா? இவங்க 4 பேரையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரோல உட்கார வைக்கணும். இப்படி ஒரு ரோல உட்கார வைக்கணும். இப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, A is occupying the seat next to B. அதாவது ஒன்று ஏபின்னு உட்காரணும், இல்லை பிஏன்னு உட்காரணும். இந்த ரெண்டு மாதிரியா உட்காரலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, A is occupying the seat next to B but not next to C. ஏசியோ, அதாவது இப்போ ஏபி எப்படி ஒன்றா உட்காரணும், ஏயும் பியுமா உட்காரலாம், இல்லை பியும் ஏயுமா உட்காரலாம். ஆனால் ஏசியோ அல்லது சிஏயோ ஒன்றா உட்காரப்படாது. ஏயும் சியும் ஒன்றா உட்காரப்படாது. ஏசின்னு உட்காரப்படாது, சிஏன்னு உட்காரக்கூடாது. இது இப்படி உட்காரக்கூடாது. இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்னன்னா, if C is not sitting next to D, அப்ப சியும் டியும் ஒன்னா உட்காரக்கூடாது. சியும் டியும் ஒன்னா உட்காரக்கூடாது. சிடினோ அல்லது டிசினோ வரக்கூடாது. சிடியும் வரக்கூடாது, டிசியும் வரக்கூடாது. நாலாவது என்ன கேட்டிருக்கு, இதுதான் கண்டிஷன். அடுத்து கேள்வி வந்துச்சு, who are occupying seats adjacent to D. இப்ப நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு சொன்னா, இதுல வச்சு நம்ம இப்ப படம் போடுறோம். இப்ப 4 சீட் இருக்கா, ஏயும் பியும் அடுத்தடுத்து உட்காரணும். இங்க உட்காரலாம், அல்லது இப்படி உட்காரலாம். ரெண்டாவது சீட்ல உட்கார்ந்தா இவர் மூணாவது சீட்ல உட்காரணும், அல்லது இப்படி உட்காரலாம். இப்படி உட்காரலாம், இதுக்கு அடுத்து உட்கார முடியாது. அல்லது இந்த காம்பினேஷன் எடுத்துக்கங்க, பிஏன்னு உட்காரலாம். பி உட்கார்ந்தும் ஏ உட்காரலாம். அதுல 3, இதுல 3. இதுலயும் பி உட்கார்ந்து ஏ உட்காரலாம். இப்படி நமக்கு இருக்கு 6 சாய்ஸ் இருக்கு. பி உட்கார்ந்து ஏ உட்கார்றது. அடுத்து என்ன நமக்கு, இது இப்ப போட்டுட்டோம். இதை நம்ம இப்ப இந்த கண்டிஷன் நம்ம போட்டுட்டோம். அடுத்து என்ன, ஏசி சிஏக்கு பக்கத்துல உட்காரக்கூடாது, ஏக்கு பக்கத்துல சி வரக்கூடாது, சியும் டியும் ஒன்னா உட்காரக்கூடாது. இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். சியும் டியும் ஒன்னா உட்காரக்கூடாது. ஆனா இங்க ஏபி போக சிஏயோ டியையோ இங்க ஒன்னாதான் உட்கார வச்சு ஆகணும். இங்க சி உட்கார்ந்தா இங்க டி உட்காருவாரு, இங்க டி உட்கார்ந்தா இங்க சி உட்காருவாரு. ஆனா இது அலௌடு கிடையாது. அதனால இந்த இது வராது. அதனால நம்ம இதை எடுத்து என்ன பண்ணிடுவோம், நம்ம இதை எரேஸ் பண்ணி விட்டுருவோம். இது வராது, இது வராது. இது வராது. அடுத்து இது வரும், இங்க வராது. இங்க பாருங்க, இங்கேயும் வேற வழி இல்லை, சியும் டியும் ஒன்னாதான் உட்கார்ந்து ஆகணும். அப்ப இந்த கண்டிஷனும் வராது. எங்கெங்க சிடி ஒன்னா உட்காரணுமோ அங்க வராது. இங்க ஏபி இந்த 2 இடம் போக இங்கேயும் சிடி ஒன்னாதான் உட்காரணும், இங்கேயும் வராது. இங்க ஏபி உட்கார்ந்தா இங்க சிடி தான் உட்காரணும், அப்ப இதுவும் வராது. அப்ப வர்ற கண்டிஷன் என்னென்ன கண்டிஷன் வரும் அப்படின்னா, இந்த 2 கண்டிஷன், ஏயும் இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான் வரும். அதாவது ஏ இங்க உட்கார்ந்து இருந்தா, பி இங்க உட்கார்ந்தா, சியும் டி என்ன பண்ணலாம், தள்ளி உட்காரலாம். மற்ற இடத்துல பூரா சியும் டியும் ஒன்னா உட்கார்ற மாதிரியே வருது பாருங்க. இங்கேயும் சியும் டி ஒன்னா உட்காரணும், இங்கேயும் சியும் டியும் ஒன்னா உட்காரணும், இங்கேயும் சியும் டியும் ஒன்னா உட்காரணும். அதனால இந்த 4 கண்டிஷனும் வராது. எந்தெந்த கண்டிஷன் வரும்னா, இது மட்டும்தான் வரும். இது மட்டும் வந்தால்தான் ஏயும் சியும் டியும் ஒன்னா உட்கார முடியாது. இது மட்டும் வந்தாதான்
சியும் டியும் ஒன்றா உட்கார முடியாது. அப்போ இந்த கண்டிஷனும் நம்ம இப்போ போட்டாச்சு, ஒன்றா உட்கார வைக்கலை. அடுத்து ஏக்கு பக்கத்தில் சியை வைக்கக்கூடாது, ஏக்கு பக்கத்தில் சியை வைக்கக்கூடாது. அப்போ ஏக்கு பக்கத்தில் சியை வைக்கக்கூடாதுன்னா இங்கே வருவார் சி, இங்கே வருவார், இந்த கண்டிஷனுக்கு இங்கே வருவார், இங்கேயும் வரலாம். பிக்கு பக்கத்தில் தான் வரணும், ஏக்கு பக்கத்தில் வரக்கூடாது. அப்போ மிச்சம் இருக்க இடத்துல டி வந்து உட்கார்ந்துக்குவார். அதனால இது 2 பாசிபிலிட்டி இருக்குது. இப்படியும் உட்கார வைக்கலாம், கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல இப்படியும் உட்கார வைக்கலாம், இப்படியும் உட்கார வைக்கலாம். ஏபி பக்கத்து ஏபி இங்கே இருந்தால் சி இங்கே இருப்பார், டி இங்கே இருப்பார். ஒருவேளை பி இங்கே இருந்தால் ஏ இங்கே இருந்து சி இங்கே இருப்பார், டி இங்கே உட்கார்ந்துருப்பார். வேறு காம்பினேஷன்ஸ் பாசிபிலிட்டி இல்லை. புரியுதா? ஏன்னா இங்கே ஏபியை உட்கார வச்சுட்டா சிடியை ஒன்றா உட்கார வைக்கிறாப்புல இருக்கு, அதனால இதுவும் வராது. இங்கே ஏபியை உட்கார வச்சுட்டா இங்கே சிடி ஒன்றா உட்காரணும், மாற்றியோ ஒன்றா, அதாவது டிசியோ சிடியோ எப்படி உட்கார்ந்தாலும் உட்காரக்கூடாது. இங்கேயும் ஒன்றா வருது, அதனால உட்காரக்கூடாது, இங்கேயும் ஒன்றா வருது, இங்கே உட்காரக்கூடாது. அதனால இந்த 2 கண்டிஷன் தான் ஏபி பிஏ. ஆனால் ஏக்கு பக்கத்தில் சியை கொண்டே வைக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால பிக்கு பக்கத்தில் சியை வைக்கிறோம், ஏக்கு பக்கத்தில் டி, அந்த மிச்சம் இருக்க இடத்துல போய் டி உட்கார்ந்துக்குவார். ஏக்கு பக்கத்தில் மட்டும் சி வரக்கூடாது. அப்போ நம்மளுடைய இதுதான். ஆனால் என்ன கேட்டிருக்கு நமக்கு, ஹூ ஆர் ஆக்குப்பைங் சீட்ஸ் அட்ஜசன்ட் டு டி, டிக்கு பக்கத்தில் யார் இருக்கான்னு கேட்டிருக்கு. டிக்கு பக்கத்தில் யார் இருக்கான்னு கேட்டிருக்கு. இங்கே பார்த்தாலும் டிக்கு பக்கத்தில் ஏ தான் இருக்காரு, இந்த சான்ஸில் பார்த்தாலும் டிக்கு பக்கத்தில் ஏ தான் இருக்காரு. அதனால ஏ இஸ் அட்ஜசன்ட் டு டி. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஏ இஸ் அட்ஜசன்ட் டு டி. ரெண்டு காம்பினேஷன்லையுமே எப்படி உட்கார்ந்தாலும் டிக்கு பக்கத்தில் இருக்கிறது யாரு அப்படின்னா ஏ தான். ஏ தான் டிக்கு பக்கத்தில் இருக்கார். 2 காம்பினேஷன்லையுமே ஏ தான் டிக்கு பக்கத்தில் இருக்காரு. அதுதான் நம்ம கேள்வியாக தான் நம்ம போட்டோம். புரியுதா? இந்த மாதிரி எல்லா சான்ஸையும் போட்டு பார்த்து நம்ம எலிமினேட் பண்ணி கரெக்ட் சான்ஸ் போடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.